வெல்கம் டு மைக் ஸ்ட்ராங் கிரிக்கெட். இந்த வீடியோ ஐபிஎல் திருவிழா. வெல்கம் டு மைக் ஸ்ட்ராங் கிரிக்கெட். ஆக்சுவலாக வந்து ஐபிஎல் ஆக்ஷன் அண்ட் ஸ்குவாட் ரிவ்யூ ஷோலாம் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கடையில் நிறைய வீடியோ பண்ணலாம்னு நினச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் பண்ண முடியல. அண்ட் இப்போ வந்து ஐபிஎல் 18th சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபார்மர் சாம்பியன்ஸ் ஆன கேகேஆர் அண்ட் ஆர்சிபி கூட தான் நேற்று மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச் சின்ன ரிவ்யூ அண்ட் இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச் நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ப்ரெடிக்ஷனுமே பண்ண முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் அண்ட் ஆர்சிபி கூட தான். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தவரை நம்ம ஸ்குவாட் ரிவ்யூலே ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஆர்சிபியோட டீம் இருந்தது பிளேயிங் லெவல். நம்ம சொன்னதுக்கு பதிலாக எது மாறிச்சுன்னா, புவனேஸ்வர் குமாரை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ராசிக் ஷலாம் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. இம்பேக்ட் பிளேயராக தேவதத் படிக்கலையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 12 பேர் தான் உள்ளே ஆடி இருக்காங்க. அண்ட் எங்கிட்ட கேகேஆர் டீமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ராகவன்ஷி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வைபவ் அரோராவை வந்து இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஆண்ட்ரே நார்ஜா வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே வந்து அவங்க ஸ்பென்சர் ஜான்சனை யூஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று நடந்த மேட்சை பொறுத்தவரை இயர்லியராகவே குண்டன்டிகாக்கு விக்கெட்டும் போயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல செட் பண்ணாங்க. ரஹானேயும் சுனில் நாயரும் சேர்ந்து நியர்பை 100 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் ஒரு ஸ்டடி பண்ணி கொண்டு போக சரியான ஆள் கிடைக்கலன்னு தான் சொன்னோம். நான் நினச்சேன் வெங்கடேஷ் ஐயர் ஒரு 10 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிக்கப் ஆவார்னு நினச்சேன். ஆனால் அவராலையும் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் ராகவன்ஷி வந்து அதர் எண்டில் வந்து கொஞ்சம் நின்று போயிட்டு இருந்தார். அண்ட் ரிங்கு சிங், ரசல், ரமன்தீப் சிங் இவங்க யாராலுமே நிற்க முடியல. இருக்கிற பவுலர்ஸ் போதும், ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை விட்டு ஆட வைக்கலாமே அப்படின்ட்டு தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுன ஒரு விஷயம். ஆனால் அவங்க இந்த ஸ்கோர் போதும், பவுலிங்கில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி ப்ரீ பேனலில் தான் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு தோணுச்சு. அண்ட் ஆர்சிபியோட பவுலிங்கை பொறுத்தவரை லாஸ்ட் இயர் மிட் சீசன் வரைக்குமே அந்த ஃபைனலாக ஒரு செம்ம கம்பேக் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்களோட பெரிய பிரச்சனை வந்து பவுலிங்காக தான் இருந்துச்சு. பவுலிங்கில் ரன் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. லாஸ்ட் இயர் வந்து யஷ்டயால் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் ராஷித் சலாமும் நல்லா பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த இயர் வந்து அவங்க கூட யஷ்தயால் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கு ஹேசல்வுட் வந்தது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக போச்சு. ஒரு ஆஸ்திரேலியன் பிச்சில் போடுற மாதிரி பவுன்சராக போட்டு தாக்குறாரு. செம்ம ரன் கண்ட்ரோல், ரன் ஃப்ளோவே இல்லை. 4 ஓவருக்கு வெறும் 22 ரன் மட்டும் தான் கொடுத்துருந்தாரு. அப்புறம் யஷ்தயால் 3 ஓவருக்கு 25 ரன், 1 விக்கெட்டு. குருணால் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவரை போட்டு பொழந்துட்டாங்க குருணால் பாண்டியாவை. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த 3 ஓவரில் செம்ம கம்பேக்கு. அப்புறம் வந்து சுயேஷ் சர்மா பிரித்து எடுத்துட்டாங்க. ஒரு கேகேஆர் டீமோட பழைய பவுலர்ன்றதுனால அப்படி ஆச்சா என்னன்னு தெரில, பிரிச்சுட்டாங்க. லிவிங்ஸ்டன் ஒரு 2 ஓவர் போட்டு 7 ரன் கொடுத்ததுலாம் எனக்கு ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் போடும்போதே ஒரு 10 ரன் 12 ரன் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஓவரில் அவர் ரன் கண்ட்ரோல் பண்ணது, அதுவும் ஃபினிஷர் ஆஃப் த ஓவர் இருக்கு இல்லையா, அந்த டெத் ஓவர்ஸில் அவர் ரன் கண்ட்ரோல் பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது. 174 ரன்குள்ளே முடிச்சதும், ஏன்னா அங்கே வந்து பேட்ஸ்மேன் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் ஆர்சிபி வந்து பேட்டிங் வைஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம் அந்த காலத்தில் இருந்து. ஸோ அதனால் இது ஒன்றும் பெரிய ஸ்கோராக எனக்கும் தெரியலை. கேகேஆரும் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து 95 ரன் அடிக்கிற அளவுக்கு அவங்களும் ரன்ஸை வாரி வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 9 ஓவருக்குள்ளேயே 95 ரன்னுன்றது 0 விக்கெட்டில் வந்து இது வந்து ஈடன் கார்டனில் அதுவும் நடக்குன்றது போது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சரியான ஃபார்மில் இருக்காங்க ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி. அது இப்படியே த்ரூ த சீசன் ஃபுல் ஃபார்மில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி கப் அடிக்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் வந்து தேவதத் படிக்கல் இம்பேக்ட் பிளேயராக வந்தது வந்து நமக்கு பதிலாக ஃபீல்டுலேருந்தே வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நல்லா ஸ்கோர் அடிப்பாருன்னு பார்த்தேன், பட் அந்தளவுக்கு போக முடியல. அண்ட் நம்பர் 4 வந்து ரஜத் படிதர் இறங்கி நல்லா ஒரு சின்ன கேமியோ மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாரு. 34 ரன்ஸ்ன்றது T20யில் ஒரு பெரிய ஸ்கோர் தான். ஸோ அந்த வகையில் ஒரு 16 பால்ஸ் மட்டும் ஃபேஸ் பண்ணி பண்ணது வந்து அந்த ரன் ப்ரெஷரை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த 95 ரன்ஸ்க்கு ஒரு விக்கெட் சான்ஸ் இருக்குது கேகேஆருக்கு. ஆனால் அதை வந்து கேகேஆர் சரியாக யூஸ் பண்ண முடியல தான் நான் நினைக்கிறேன். ஃபினிஷ் பண்ண வந்த நம்ம லியம் லிவிங்ஸ்டன் இவங்க கேகேஆர் பவுலரை பொறுத்தவரை 5 பவுலர்ஸோட முடிச்சிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி பவுலிங் ஆப்ஷன் நிறையா இருக்குது. இங்கே வந்து எந்தெந்த பவுலர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வைபவ் அரோரா செம்ம எக்ஸ்பென்சிவ், ஸ்பென்சர் ஜான்சனும் எக்ஸ்பென்சிவ், வருண் சக்கரவர்த்தி பொழந்துட்டாங்க, ஹர்ஷத் ராணா அவரும் எக்ஸ்பென்சிவ், சுனில் நாராயண் மட்டும் தான் இதில் ஓகேவா பண்ணது. 5 பவுலர் மட்டும் ஏன் யூஸ் பண்ணணும், இம்பேக்ட் பிளேயராக தான் எடுத்துட்டீங்கல்ல. ரமன்தீப் சிங் இருக்காரு, அண்ட் வந்து ஆண்ட்ரே ரசல் இருக்காரு, இன்னும் யார் வெங்கடேஷ் ஐயர் இருக்காங்க, அண்ட் வந்து ரிங்கு சிங் கூட அப்போ பவுலிங் போடுவார். உங்கள் கையில் மேட்ச் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, ஸோ அடிக்க தானே போகிறாங்க, ரிங்கு சிங் கையில் கொடுத்து விக்கெட் கூட எடுத்துக்கலாம்ல. அந்த மாதிரி ஒரு தாட் தான் எனக்குள்ளே வந்துச்சு. ஓகே, பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு மேட்ச் தான். ஒரு 2-3 மேட்ச், ஒரு டீமுக்கு 2-3 மேட்ச் போனால் தான் தெரியும் அந்த டீம் எந்த நிலமையில இருக்குன்றது. ஓகே, இன்னைக்கு வந்து SRH அண்ட் RR அண்ட் CSK vs MI 2 மேட்ச் இருக்குது.
ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்தவரை வந்து எஸ்ஆர்ஹெச் நல்லா வானவேடிக்கை காட்டுவாங்கன்னு நினைக்கலாம். இப்போ வந்து 9 ஓவருக்கு 100 ரனுக்கு மேலே தாண்டியிருக்காங்க. கண்டிப்பாக பெரிய ஃபினிஷிங்கில் தான் வந்து முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச் எல் கிளாசிக்கோ. ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை பார்க்கும்போது தான் எனக்கு ஐபிஎல்லே இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் ஃபீல் தான் கொடுக்குது. ஓகே, பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீமுக்கு 2 மேட்ச் போனால் தான் அந்த டீமை என்னால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி ஓரளவுக்கு டீட்டெயிலோட என்னால் கொடுக்க முடியும். ஓகே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் உங்களுக்கு என்ஜாயபிளான ஒரு கிரிக்கெட் நியூஸ்லாம் பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் ரவிசங்கர்.